தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே மீண்டுமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயங்களையும் இயேசுவினுடைய திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயங்களில் காணப்படக்கூடிய அனைத்து தேவையற்ற எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மிடமிருந்து அகல, பொறாமை, வன்மம் போன்ற இந்த தீய குணங்கள் நம்மிடமிருந்து அகல, இறைவனிடத்திலே காணப்படக்கூடிய நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த நல்ல மனம், பிறரை மன்னிக்கக்கூடிய நல்ல மனம், வன்மமற்ற பொறாமையற்ற தூய்மையான மனதை நாமும் பெற்றுக்கொள்ள இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த நாளில் தாமே நாம் திருத்தந்தையான புனித 10ஆம் பத்திநாதர் அல்லது புனித 10ஆம் பயஸை நாம் நினைவு கூறுகின்றோம். திரு அவையினுடைய சிறப்பான திருத்தந்தையர்கள் ஒருவராக, மக்கள் திருத்தந்தையாக இருந்தவர். நம்முடைய திரு அவையினுடைய சட்ட தொகுக்கப்பட்ட பொழுது அதனுடைய அந்த முதல் தொகுப்பிலே முக்கிய பங்காற்றியவர். அவருடைய காலகட்டத்தில்தான் திரு அவை சட்டம் முதலாக தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் அல்லது பத்திநாதரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் அதிகமாக திரு அவையினுடைய வளர்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார். திரு அவையினுடைய வளர்ச்சிக்கான காரணிகள் பலவற்றில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இவர் நற்கருணையின் திருத்தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். நற்கருணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராக, சிறப்பாக சிறுவர்கள் நற்கருணை பெறுவதில், புது நன்மை பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார். அவர்களை அதிகமாக ஊக்குவித்திருக்கிறார். எனவே சிறப்பான விதத்திலே திருத்தந்தை புனித 10ஆம் பயஸை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் தாமை திரு அவைக்கு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய அளப்பரிய செயல்களுக்காக, அவருக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய பரிந்துரையை நாம் மன்றாடுவோம். நாமும் அவரை போல நம்முடைய வாழ்விலே ஆக்கப்பூர்வமான பல செயல்களை செய்து திரு அவையின் வளர்ச்சிக்கு பங்காற்றிட தேவையான அருள் வரம் வேண்டி இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும்
கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்குரிய மனதிடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு மக்களே, இந்த திருப்பலியானது வளன் மேக்ரின் தம்பதியினருடைய திருமண நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியவே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராய் ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் காற்றுகளிலிருந்தும், உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராய் ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வு களைத்து போயினர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோர் அவர் நினைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை வழிநடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறைவசனங்கள் 34 முதல் 40 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22, இறைவசனங்கள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை முனிவர் ஒருவர் ஒரு குளத்திலே குளித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த குளத்தின் கரையிலே அருகிலே அவருடைய சீடர்கள் நின்று கொண்டிருந்தார்கள்.
அவர் குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குளத்தில் ஒரு தேளானது தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்தது. குளத்தின் கரையை எட்ட முடியாமல் குளத்திலே இருந்து கொண்டு அந்த தேள் அங்கே தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அப்பொழுது அதனை பார்த்த அந்த முனிவர் அந்த தேளை காப்பாற்றும் பொருட்டு அதனை எப்படியாவது கரைக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்து அதற்கான வழியை அவர் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த தண்ணீரில் தன்னுடைய கையை வைத்து அசைத்து அதனை ஓரத்திலே கொண்டு போய் கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதத்திலே அந்த தேள் அந்த முனிவருடைய அந்த துறவியினுடைய கையிலே கொட்டிவிட்டது. ஆனால் அவர் அதற்கு உதவி செய்வதை நிறுத்தவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த தேளை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அதற்கான பாதையை அவர் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனாலும் அந்த தேளும் நிறுத்திய பாடில்லை. அவர் எப்பொழுதெல்லாம் உதவி செய்வதற்கு தன்னுடைய கையை அருகிலே கொண்டு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர் அந்த தேளானது திரும்ப திரும்ப அந்த முனிவரை கொட்டி கொண்டே இருந்தது. ஒரு வழியாக அவர் அதனை கரை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அப்பொழுது அதனை பார்த்து கொண்டிருந்த இந்த முனிவரின் சீடர்கள் அவரிடத்திலே கேட்கின்றார்கள், எதற்காக அந்த தேள் உங்களை திரும்ப திரும்ப கொட்டுகின்ற பொழுதும் கூட நீங்கள் அதற்கு உதவி செய்து அதனை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தீர்கள்? அதன் பாட்டிலேயே விட்டு விட்டிருக்கலாமே, இத்தனை கொட்டு வாங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லையே, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அந்த சீடர்கள் தங்களுடைய தலைவரிடத்திலே அந்த முனிவரிடத்திலே கேட்ட பொழுது அவர் இவ்வாறாக சொன்னார், கொட்டுவது என்பது தேளினுடைய இயல்பு, ஆனால் உதவி செய்வது என்பது மனிதர்களுடைய என்னுடைய இயல்பு. எனவேதான் அது திரும்ப திரும்ப அதனுடைய இயல்பை வெளிப்படுத்தினாலும் நானும் திரும்ப திரும்ப என்னுடைய இயல்பை வெளிப்படுத்தினேன் என்று பதில் சொன்னாராம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே பார்க்கிறோம், பரிசேயர்கள் இயேசுவை அணுகி இயேசுவை எவ்வாறு சிக்கலிலே மாட்டிவிடலாம், எவ்வாறு அவரை சோதிக்கலாம் என்கின்ற நோக்கத்திலே முதன்மையான கட்டளை எது என்கின்ற ஒரு கேள்விதனை அவர்கள் இயேசுவிடத்திலே எழுப்புகின்றார்கள். அவர்கள் வன்மம் மிகுந்தவர்கள், தன்னுடைய செயல்களை கண்டு மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கு அதிகமாவதை கண்டு அவர்கள் பொறாமையால் மிகுந்திருக்கிறார்கள். தன்னை அழித்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறார்கள் என்பதையெல்லாம் இயேசு நன்றாக அறிந்திருந்தும் கூட அவரை சிக்கலில் மாட்டிவிட நினைத்த அந்த பரிசேயர்களிடம் அவர் பொறுமையாக மென்மையாக பதில் அளிப்பதாக பார்க்கிறோம். அவர்கள் பொறாமையால் மிகுந்து வன்மத்தால் மிகுந்து கேள்விதனை எழுப்புகின்ற பொழுதிலும் இயேசு அவர்களுக்கு அன்பாக பதில் சொல்லுகிறார், அன்பை மையப்படுத்தி பதில் சொல்லுகிறார். அவர்கள் அதிகமாக இறை அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்த அந்த சூழலிலே அவர்களுக்கு நீங்கள் பிறர் அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உங்களுடைய சக மனிதர்களையும் நீங்கள் மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு கட்டளையை அவர்களுக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு கற்பனையிலே நாம் கற்பனை செய்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு சந்தை இருக்கிறது, ஒரு மார்க்கெட் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் அல்லது அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வன்மத்தால் பொறாமையால் நிறைந்திருந்தவர்கள். அந்த மார்க்கெட்டிலே ஒரு கடை இருக்கிறது. அந்த கடை ஆண்டவருடைய அன்பின் கடை. தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் முழுவதும், சந்தை முழுவதும் பொறாமையால் மிகுந்திருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய அன்பு என்கின்ற கடையினால் அங்கே நம் ஆண்டவர் அன்பை விதைத்து கொண்டே இருந்தார். ஒட்டுமொத்த அந்த சந்தையையும் மார்க்கெட்டையுமே அவர் அன்பான சந்தையாக மார்க்கெட்டாக மாற்றி கொண்டிருந்தார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் அல்லது இத்தகைய உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.
வன்மம், பொறாமை, கோபம் போன்ற இந்த உணர்வுகள் நம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே அதிகமாக பரவி கிடக்கிறது. நாம் அவற்றிற்கு எதிர்ப்பாளர்களாக, அப்படிப்பட்ட வன்மமும் பொறாமையும் உடையவர்களாக இல்லாமல் அன்பை விதைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பைத்தான் ஆண்டவர் நம்முடைய சிந்தனைக்கு இன்றைய நாளிலே தருகின்றார். அவர் வெறுமனே அன்பை போதிப்பவராக மட்டுமில்லாமல் அன்பை வாழ்ந்து காட்டுபவராக, அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவராக இருந்தார். ஆண்டவருடைய சிலுவை மரணம் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டி நிற்கின்றது. தன்னுடைய எதிரிகளினுடைய கோபத்தினால், எதிரிகளினுடைய பொறாமையினால், சூழ்ச்சியினால் அவர் சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டார். இருந்தாலும் அதனை மன மகிழ்ச்சியோடு அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களை முழு மனதோடு மன்னித்ததாக நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே 12வது அதிகாரம் 17, 21 இறை வசனங்களிலே அருமையாக சொல்லுவார். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லுவார். பிறர் நமக்கு தீங்கு செய்தாலும் கூட, பிறர் நம்மீது பொறாமை கொண்டாலும் கூட, பிறர் நம்மீது வன்மம் கொண்டு நமக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்தெழுந்தாலும் கூட, அவர்களும் நன்றாக இருக்கட்டும், அவர்களும் வாழ்விலே செழித்தொங்கட்டும் என்று நாம் அன்பை அவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அதுதான் நம் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற ஒரு பதில் மொழியாக இருக்கின்றது. பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் 13வது அதிகாரத்திலே அன்பை குறித்து சிறப்பாக அறிக்கையிடுகிறார். அன்பு பொறுமையுள்ளது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது என்று பல கருத்துக்களை அன்பை குறித்து அவர் முன்மொழிவதாக நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் அன்பின் சீடர்களாக, அன்பின் தூதுவர்களாக மாற முயற்சி செய்வோம். நமக்கு தீங்கு இழைப்பவர்களுக்கும் பதிலுக்கு அன்பை கொடுப்பது என்பது சவால் மிகுந்த ஒரு செயல்பாடுதான். இருந்தாலும் நாம் அத்தகைய செயல்பாட்டை தான் முன்னெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அழைப்பாக இருக்கின்றது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற தகுந்த அன்பு வாழ்வை வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே
எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருத்தந்தை புனித 10ஆம் பயசின் நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறை
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காலம் போதும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசி நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை இவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இயேசுவின் திரு இருதயமே, நம்பிக்கை இல்லாமது பேரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.